வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிரபல பின்னணி பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி. அவருடைய மகன் விஜய் மறுத்து தெரிவித்திருக்கிறாரு. வாங்க, என்ன தகவல், பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்களுக்கு இப்போது உடல்நலம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல பாடகர் யேசுதாஸ் அவர்கள் உடல்நலக்குறைவால் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் தான் பொய் என்றும் யேசுதாஸ் அவர்கள் தற்போது நலமுடன் இருப்பதாக அவரது மகன் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்காங்க. காந்த குரலான என்றும் அன்போடு அழைக்கப்படும் பிரபல பின்னணி பாடகர் கேஜே யேசுதாஸ் இவருக்கு 85 வயதாகிறது. சுமார் 60 ஆண்டுகள் மேலாக திரைத்துறையில் 80,000க்கும் மேற்பட்ட திரைப்படல்களை பாடியிருக்கிறார். மலையாளம், தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, வங்காள மொழி, குஜராத்தி, ஒரியா, மராத்தி, பஞ்சாபி, சமஸ்கிருத மொழிகளில் பாடியிருக்கிறார் கேஜே யேசுதாஸ் அவர்கள். தமிழில் பொம்மை என்ற படத்தில் தன்னுடைய முதல் பாடலை அறிமுகப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து 80 மற்றும் 90களில் இவரது குரலில் வெளிவந்த பாடல்கள் இன்றளவும் ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டுள்ளது. எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா என எண்ணற்ற இசையமைப்பாளர்களின் இசையில் யேசுதாஸ் அவர்கள் பாடிய அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் காலத்துக்கும் மறக்க முடியாதவை. இவர் குரலில் உருவான அரியாரசனம் என்ற பக்தி பாடல் கேரளா மாநிலத்தில் சபரிமலையில் சன்னிதாசனத்தில் நடைபெற்றும் திறப்பு மற்றும் சன்னிதானம் நடைபெறும் சாத்தும் நேரங்களில் பாடப்படும் தனி பெரும் சிறப்பாக பெற்றுள்ளது. இந்த நிலையில் யேசுதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை வருத்தமடை செய்து வந்தது. இவர் வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட திடீரென உடல்நலக்குறைவின் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தாங்க. இவருக்கு இரத்த அணுக்கள் தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் யேசுதாஸ் அவர்கள் நலமாக இருக்கிறார் என்று மருத்துவமனை தரப்பில் தெரிவித்திருந்தாங்க. இதையடுத்து பலருமே யேசுதாஸ் விரைவில் நலமடைய வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட தொடங்கிவிட்டாங்க. இந்த நிலையில் யேசுதாஸ் உடல்நலம் குறித்து வெளியான தகவலுக்கு அவரது மகன் விஜய் யேசுதாஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறாரு. என்னுடைய அப்பா தந்தை யேசுதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. அவங்க தற்போது நல்ல ஆரோக்கியத்துடன் அமெரிக்காவில் இருக்கிறார் என்று யேசுதாஸுடைய மகன் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய மருத்துவ அறிக்கை சோசியல் மீடியாவில் வெளியாகி இப்போது ரசிகர்கள் மனதில் கொஞ்சம் தெம்பு ஏற்பட்டுன்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.